ஹாண்டா வைரஸ் என்றால் என்ன, அது எப்படி பரவுகிறது, அதன் அறிகுறிகள் போன்றவற்றை இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக ஹாண்டா வைரஸ் எலிகள் போன்ற கொறித்துண்ணி விலங்குகள் மூலம் பரவுகின்றன. ஆனால் சமீபத்திய இந்த பரவலில் மனிதர்களிடையே வைரஸ் பரவியிருப்பது முதல் முறையாக பதிவாகி உள்ளதாக WHO தெரிவித்துள்ளது. ஹாண்டா வைரஸ்கள் ஹாண்டன் ரிவர் என்ற தென்கொரிய ஆற்றின் பெயரால் அழைக்கப்படுகின்றன. இது ஒரு தனிப்பட்ட நோய் அல்ல, வைரஸ்களின் ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தின்படி 20க்கும் மேற்பட்ட வைரஸ் வகைகள் அதில் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை எலிகள் மற்றும் சுண்டெலிகள் போன்ற கொறித்துண்ணி விலங்குகளின் உலர்ந்த சிறுநீர் மற்றும் மலக்கழிவுகள் மூலம் மனிதர்களுக்கு பரவுகின்றன. ஆனால் ஆண்டஸ் வைரஸ் எனப்படும் ஒரு வகை ஹாண்டா வைரஸ் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடியதாக கருதப்படுகிறது. இருப்பினும் அது மிகவும் அரிதாகவே நடைபெறுகிறது. மேலும் இது நெருக்கமான தொடர்புகள் மூலமே பரவக்கூடியது என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. காய்ச்சல், கடுமையான சோர்வு, தசைவலி, வயிற்றுவலி, வாந்தி உணர்வு, வாந்தி, வயிற்றுப்போக்கு அல்லது மூச்சு திணறல் போன்றவை ஹாண்டா வைரஸின் அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன. சிலருக்கு கடுமையான சுவாச பிரச்சனைகள், ரத்த அழுத்தம் குறைவு, சிறுநீரக செயலிழப்பு போன்றவையும் ஏற்படலாம். தற்போதைய சூழலில் ஹாண்டா வைரஸ் பாதிப்புக்கென எவ்வித சிகிச்சைகளோ தடுப்பூசிகளோ இல்லை என உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. தொடக்கத்திலேயே சிகிச்சை பெறுவது, தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிப்பது போன்றவை உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பை அதிகரிக்கலாம் என்றும் உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிடுகிறது. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கெப்ரியேசஸ் இந்த நோய் பரவலின் போக்கு குறித்த ஆய்வுகள் இன்னும் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட முதல் 2 நபர்கள் பறவைகளை காணும் பயணமாக அர்ஜென்டினா, சிலி மற்றும் உருகுவே வழியாக பயணம் செய்திருந்தனர். வைரஸை பரப்பும் எலி இனங்கள் இருந்த இடங்களுக்கும் சென்றனர் என்று அவர் கூறினார். ஹாண்டா வைரஸ் குறித்து வியாழனன்று விளக்கிய உலக சுகாதார நிறுவனத்தின் தொற்றுநோய் நிபுணர் மரியா வேன் கெர்கோவ், இது 6 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட COVID-19 நிலைமையை போன்றதல்ல என்று கூறினார். ஹாண்டா வைரஸ் நெருக்கமான மற்றும் தனிப்பட்ட தொடர்புகள் மூலமே பரவுகிறது என்று அவர் தெரிவித்தார். இது கோவிட் அல்ல, இது இன்ஃபுளுன்சியா அல்ல, இது மிகவும் வித்தியாசமான முறையில் பரவுகிறது என்று அவர் கூறினார். ஓசன் ரைட் எக்ஸ்பெடிஷன் நிறுவனத்தால் இயக்கப்படும் MV ஹாண்டேஸ் சொகுசு கப்பல் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அர்ஜென்டினாவின் உசுவாயாவில் இருந்து ஸ்பெயினின் கனேரி தீவுகளை நோக்கிய பயணத்தை தொடங்கியது. 28 நாடுகளைச் சேர்ந்த 150 பயணிகளும் பணியாளர்களும் அதில் இருந்தனர். இதில் இந்தியாவைச் சேர்ந்த 2 அடக்கம். இவர்களில் பலர் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி செயின்ட் ஹெலனா தீவில் இறங்கினர். இந்நிலையில் இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வியாழனன்று உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி சந்தேகிக்கப்பட்ட 8 ஹாண்டா வைரஸ் நோயாளிகளில் 5 பேருக்கு தொற்று உறுதியாகி உள்ளது. அவர்களில் வைரஸ் பாதிக்கப்பட்ட 69 வயது டச் பெண் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். அந்த டச் பெண்ணின் கணவரும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் மரணங்கள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இவை போன்ற மிக முக்கிய தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லது ஃபாலோ செய்யுங்கள். உடனுக்குடன் தகவல்கள் உங்கள் விரல் நுனியில். இந்த காணொளியில் நீங்கள் பலன் பெற்றது போல மற்றவர்களும் பலன் பெற உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை பகிருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.